ஒட்டுமொத்த உலகமும் வாயை பொளந்து பார்க்குற மாதிரி தான் இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்காத கேன்சருக்கான மருந்தை இப்போ ரஷ்யா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கங்க. இந்த ஒரு செய்தி தான் எல்லாத்துக்கும் பெரிய ஆச்சரியமாக வந்திருக்கு. ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ நோய்கள் வந்திருக்கு, ஆனால் எல்லா நோய்க்குமே குணப்படுத்துறதுக்கு ஒரு மருந்துன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இது வரைக்கும் கேன்சருக்கு தான் மருந்தே கிடையாது. கேன்சர்லாம் ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா அந்த நோய் கூட போராடுறதே அவ்வளோ பெரிய கஷ்டம். அதனால தான் எப்படியாவது இந்த ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கணும்னு எத்தனையோ நாடுகள் போராடிட்டு இருக்காங்க. இதில் வந்து ரஷ்யாவும் ஒரு நாடாக வந்திருக்காங்க. ரஷ்யா வந்து கடந்த பிப்ரவரி மாதம் ரஷ்ய அதிபர் புதின் வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நாங்கள் வந்து கேன்சருக்கான மருந்தை வந்து கண்டுபிடிக்க போகிறோம், இதுக்கான ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், இப்போ எங்களோட ஆராய்ச்சியாளர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க, இப்படியே போச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் கேன்சருக்கான மருந்தை வந்து கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ இதை தொடர்ந்து இப்போ ரஷ்யா வந்து அஃபீஷியலாக என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து கேன்சருக்கான மருந்தை வந்து கண்டுபிடிச்சிட்டோம், நாங்கள் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மருந்தை எங்கள் நாட்டில் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறோன்னு இது மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு செய்தி தான் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு மருந்தை ரஷ்யா எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, mRNA பேஸ்டு வேக்சினாக தாங்க வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஒரு வேக்சினை கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு வந்து போடும்போது இந்த ஒரு வேக்சின் வந்து எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, இது வந்து நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்டிமுலேட் வந்து பண்ணும். இது வந்து ஸ்டிமுலேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற கேன்சர் செல்ஸை வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணும். இந்த மாதிரி கேன்சர் செல்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் உடம்புக்குள்ளே நிறைய கேன்சர் கட்டிகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து வளர விடாமல் அப்படியே வந்து கட்டுப்படுத்தும். ஸோ இது மாதிரி தான் இந்த மருந்து வந்து கேன்சருக்கு எதிராக வந்து போராடும். இப்போ இந்த ஒரு மருந்தை தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரஷ்யா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், மருந்தெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, இது எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. இதுக்கு தான் ரஷ்யா தரப்புலேருந்து என்ன தகவல் வந்துட்டுருக்கு அப்படின்னா, இந்த ஒரு மருந்தை இப்போ வரப்போகிற அடுத்த வருஷமான 2025 ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த மருந்தை நடைமுறைக்கு கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு செய்தி தான் எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியமாக வந்திருக்கு. இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், என்னப்பா இப்போ தான் வந்து மருந்தை உருவாக்கியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க, இப்படி இருக்கும்போது இதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக ரஷ்யா சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கேட்டு தாங்க வந்தாகணும். ஏன்னா இதே பிப்ரவரி மாதம் தான் புதின் அவர்கள் வந்து சொன்னார், நாங்கள் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், நாங்கள் வந்து கேன்சருக்கான மருந்தை வந்து கண்டுபிடிச்சிருவோன்னு சொன்னார். அதே மாதிரி ரஷ்யா வந்து கேன்சருக்கான மருந்தை வந்து உருவாக்கிட்டாங்க. அதே மாதிரி 2025 ஸ்டார்டிங்லேயே இவங்க நடைமுறைக்கு கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு தாங்க நமக்கு வந்து தோணுது. உண்மையிலே இந்த மருந்து மட்டும் நடைமுறைக்கு வந்து அது சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். ஏன்னா எத்தனையோ சின்ன சின்ன ஆளுங்கள்லேருந்து பெரிய பெரிய நடிகர்கள் வரைக்கும் இந்த கேன்சர்னால் ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க. கேன்சர் ஒரு தடவை வந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்மளோட வாழ்க்கையே போச்சு அப்படின்னு அந்த ஒரு நோய் கூடயே வந்து எப்படியாவது காலத்தை தான் தள்ள முடியும்னு அவ்வளோ தூரம் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படிலாம் வந்து இருக்கும்போது இப்போ கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சு இந்த ஒரு நோய்க்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ரஷ்யா ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மருந்து எவ்வளோ தூரம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது, என்ன பண்ணுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.